எரியுது. எனக்கு எரியுது. உன்னை உழைச்சதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குற? உன்னை 6 மாசம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். ஹலோ, எல்லாம் மீறி பேசாதீங்க. எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதீங்க. வளரல் சரி. இதான் ஒரு பொண்ணை லவ் பண்ற முறையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த கூமுட்டத்துல இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான்? பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நேரா அவள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து, அம்மா தாயே நான் உன்னை நேசிக்கிறேம்மா, என்ன ஏத்துக்கா அப்படி கெஞ்சி சொல்றீங்களா? போங்க சார். பொண்ணு கணத்துல அற வாங்குறது, இல்ல கால்ல வந்து கெஞ்சுறது, இது ரெண்ட தவிர வேற எதுவும் தெரியாதா? உங்க ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். அரவிந்த், என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். காதலை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? What do you know about love? You know nothing, absolutely nothing, I am sure. எனக்கு தெரிஞ்சவங்க கூட காதலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? குறுகிய காலம் தான், ஆனா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பாருங்க அந்த இன்விடேஷன் பாருங்க. இந்த மரத்தனத்துக்கு எல்லாம் காரணம் இன்விடேஷன் தான். bloody invitation. வாணியா வாணி. அரவிந்த், will you stop it? Do you know the value of love? இந்த இன்விடேஷனோட வேல்யூ உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியலன்னா பைத்தியக்காரன் அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு காதலோட சுகமும் தெரியும், அதோட சோகமும் தெரியும். எல்லாரையும் போலதான் என்னோட காதலோட ஆரம்பமும் இதமா தான் இருந்துச்சு. வண்டி எங்க போகுது? டவுனுக்கு போ சாமி. ஆமா, இந்த பானையில என்ன இருக்கு? எல்லாம் கூழ் பானைங்க சாமி. கூழ் பானைங்களா? ஆமா, 2 பேர் சாப்பிடறதுக்கு இவ்வளவு கூழ்? எங்களுக்கு இல்ல சாமி, பக்கத்தூர் அம்மங்க இல்ல, எனக்கு திருவிழா. எது இந்த பசியா வர ஏழைங்களுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்களா? அதை சொல்றியா? சரியா சொன்னீங்க சாமி. ஏதோ வாட வீசுற மாதிரி இல்ல? அது காய்ச்சல் என்ன ஆச்சுங்களா, கூழ் புளிச்சு போச்சுங்க. ஓஹோ, இல்ல இந்த ஏரியால யாரோ கலாச்சாரம் எங்காச்சு 10-15 கிராமம் சப்ளை பண்ணிட்டு தகவல் வந்திருக்கு. நேத்து கூட 2 பேர் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களாம். உங்களுக்கு எதுக்கு? நீங்க கூழ் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெரியவரே வாங்க, உங்களதான் வாங்க. பாவமா இல்ல, பசியோட இருப்பார் போல இருக்கு. இந்த மாரியம்மா கூழ் ஊத்துறதும் இவருக்கு ஊத்துறதும் ஒண்ணுதான். கொஞ்சம் ஊத்து. ஐயோ, சாமிக்கு படைச்ச பிறகுதான் மத்தவங்களுக்கு ஊத்தணும்னு எங்க பெரியவர் சொல்லியிருக்காருங்க. யார் இந்த பெரியவர்? அவர் செய்யற தான தர்மத்துக்கெல்லாம் பேர் எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதனால அவர் பேர் சொல்றது இல்லைங்க. ஓஹோ, இந்த காலத்துல இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா? நல்லா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கோச்சிக்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்து. ஊத்துறா, ஊத்துடே. போடுறேன் சாமி. முதல்ல கொஞ்சம் கூழ் ஊத்த சொன்னல, ஊத்தினா அது பெரியவரை பிடிச்சு கொடுத்துருப்பாரா? வண்டியை பள்ளத்துக்கு திருப்பு. தள்ளுடா டே. இதுக்கு பேரு தானே புத்திசாலித்தனம். பாத்தீங்களா, போலீஸ் கிட்ட மாட்டாம எவ்வளவு சாமர்த்தியமா தப்பிச்சிட்டு வந்திருக்கான்னு. உங்க எல்லாரையும் விட பயங்கரமான கில்லடா இவன். ஆமா, நீ ஓடி வரும்போது வழியில ஏதாவது கிணறு பாத்தியா? இல்லைங்க. ஏதாவது தண்டவாளம் பாத்தியா? அதை தாண்டி தாங்க ஓடி வந்தேன். அப்போ ட்ரெயின் ஏதாவது போயிருக்குமே? போச்சுங்க. தலைய கொடுக்க வேண்டியதானே. நீ எல்லாம் என்ன உயிரோட இருக்க? ஒரு காரியத்தை சொன்னா ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, வந்துட்டானுங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் கவர் கொடுக்க சொன்ன குடுத்தியா? கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாரு. இதே முதல்ல என்கிட்ட சொல்ல. சரி சரி, வக்கீல பார்த்து ஜாமீன்ல எடுக்கிறது ஏற்பாடு பண்ணு. டேய் ஏனுங்க, யாராவது வந்து பெரியவர் எங்கன்னு கேட்டா இவரு தான் பெரியவர் அனுப்பி வை. சரிங்க. எல்லாம் தண்ட சோறுங்க. இவன் இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். இவனால அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அம்புட்டு பேரும் கெட்டு போறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். தம்பி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களை மாதிரி ஒரு பையனை புருஷனை அடையறதுக்கு என் பொண்ணு இருந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் சார் நடக்காது?
உங்களை விரும்புறேன், உங்க உத்தியோகத்தை வெறுக்கிறேன். எதுக்காக? எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய உத்தியோகமா அது இருக்கிறதுனால. என் கண்ணு முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய விரோதிங்க அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். தவறான முடிவு சார். எந்த உத்தியோகத்துல சார் ரிஸ்க் இல்ல? ஏசி ரூம்ல உட்காந்து கையெழுத்து போடுறான், மாரடைப்புல செத்து போயிடறான். ரோட்ல சும்மா நடந்து போறான், தடிக்கு வந்து செத்து போயிடறான். அதெல்லாம் விபத்து. விபத்து தான் சார். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட விபத்து. அப்படிதான் நாங்க அதை எடுத்துக்கிறோம் சார். ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆபீசர் எப்படி செத்தாலும் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தான் சார். என் பொண்ணு வீட்டோட பெருமையா விதவையா இருக்கிறத விட இன்னொருத்தர் வீட்டுல போய் சந்தோஷமா சுமங்கலியா வாழறதான் நான் விரும்புறேன். அப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. ரொம்ப நல்லவருப்பா, பொய் சொல்ல மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா. நம்புங்கப்பா. யார் சொன்னது? அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு சார். தொழில ரொம்ப நாணயமா இருக்கிறது, உத்தியோகத்துல அவரே நேரடியா எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறது, சம்பளம் மட்டுமே வாங்குறது. அப்படின்னா நேர்மையா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? ஆபத்துன்னு சொல்ல வந்தேன். ஆனா எனக்காகவோ என் பொண்ணுக்காகவோ உங்களை நீங்க மாத்திக்க வேணாம். சார் நான் என்ன சொல்ல தம்பி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க காக்கி கலர் எனக்கு பிடிக்கல. காக்கி கலர் உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. சரி சார், நான் வரேன். ஏங்க, இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு. உங்க அப்பா உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அவருக்கு பிடிக்காத கலர் அவர் சொல்லிட்டாரு, உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்ல. மஞ்சள். உங்களை போல பொறுப்புள்ள ஒரு போலீஸ் ஆபீசரை நாங்க மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு சார். சேச்சே மாணிக்கம், என்ன போல சின்சியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இது நானா விரும்பி எடுத்த முடிவு இல்ல, என்ன விரும்பினவர்த்திக்காக எடுத்த முடிவு. அவ மனைவியோ காதலியோ எப்ப நம்மள ஒருத்தி முழுசா நம்பிட்டாலோ அவளுக்காக எதையும் அழைக்கிறதுக்கு நாம தயாராயிடணும். ஆஸ் எ போலீஸ் ஆபீசர் நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம். என்ன அது? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், எங்க திருப்திக்காக. சார் சார் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சார். தம்பி, ஐயா இன்னைக்கு ரிலீவ் ஆகுறாரு, 2 நாள் கழிச்சு வந்து பாரு. போ போ. மாணிக்கம், என்ன விஷயம் சொல்லு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். தப்பு இல்ல. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இதுவும் தப்பு இல்ல. அப்புறம் அப்படி நடக்காம போனா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இது தப்பு. வேற என்ன சார் பண்றது? நாங்க 2 பேரும் சந்திச்சா அவங்க அப்பா எங்களை கொலை பண்ணிடுவான்றாரு. ஒரு வாரமா என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் தப்பிச்சு வந்தேன். உனக்கு வயசு என்ன? 21. உனக்கு 25. ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க வயசை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். ஒரு முக்கியமான கேள்வி, அவசரப்பட்டு இந்த தப்பு தண்டா? புரியுது சார். அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் நடக்கல சார். ஓகே மாணிக்கம் சார், அந்த மாலை கூட பயப்படாதியா? எத்தனையோ கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி வச்சிருக்கோம். இது எந்த கோர்ட்ல போனாலும் செல்லும். மாலையை கூட. அதுக்குள்ள சார், இது ஊருக்கு பெரிய மனுஷன் பொண்ணு, இவன் பண்ணையில வேலை பாக்குறவன். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். அடிதடி, சாராயம், கொலை, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பாத்துட்டேன். போறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் செஞ்சுட்டு போறேன். அந்த மாலையை கூட. நல்லா இருங்க சார், இந்த கோலத்தோட வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன கொன்னுடுவார் சார். பட்டணத்துல எங்க மாமா வீடு இருக்கு, அங்க தங்கலாமா சார்? தாராளமா. வரேன் சார். கொஞ்சம் இருங்க மாணிக்கம். இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வெளியே முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம், மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார்.
என்ன பொறுத்த வரலும் ஒரு பொண்ணோட கழுத்துல 2 முடிச்சு போடுற வரைக்கும் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. 3வது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும். நடந்ததெல்லாம் நினைச்சு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய காதலிக்காக என் உத்தியோகத்தை இழந்தேன். அடுத்தவங்க காதலுக்காக என் காதலியே இழந்தேன். இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்க காதலி கொண்டவங்களை பத்தி நீங்க எதுவுமே கோர்ட்ல கேஸ் நடக்குது. ரொம்ப நாளா நடக்குது. சாட்சிங்க சரியா இல்லையா? சோ சாரி சார். நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் கண்டபடிலாம் பேசிட்டேன். என் கதையை விடுங்க, உங்க கதையை சொல்லுங்க. எதுவுமே புரியல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அந்த பொண்ணை உண்மையா நேசிக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் விரும்புற காதல் சக்சஸ் ஆறதே ரொம்ப கஷ்டம். நம்மளது ஒன் வே டிராபிக் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரி, அந்த பொண்ணு உன்னை விரும்பல. இதை தவிர வேற என்ன பிரச்சனை? ஏரியா ப்ராப்ளம். எது? இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து லவ் பண்ணா ஒருத்த பேர் சொல்லிட்டு அலையானே? ஆமா சார். ஆமா சாரா? இந்த சாரு மோரு இதெல்லாம் விட்டுருவோமா? அப்படிங்கிறீங்க? சரிடா. குட் மார்னிங் சார். மறுபடியும் உங்களை இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க ஆபீஸ் வராதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கையத்துக்காக வெயிட்டிங் சார். வாட்ஸ் தட்? நாம புதுசா வாங்கியிருக்கோம் ராமன் கோ, அதுக்கான ஸ்டாஃப் செலெக்ஷன், அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். என்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு தான் சார். இன்னைக்கா? ஆமா சார். இன்னும் எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓ, இந்த ஜாபுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாரி, யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே? ஈவன் திஸ் இன்டர்வியூ வில் கீப் இட் டுமாரோ. இன்டர்வியூ இஸ் க்ளோஸ்ட். கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க. குமார், ஒன் ஜஸ்ட் செகண்ட். எஸ் சார். அது we are continuing the interview. கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பாதீங்க. அட்வான்ஸ் கேண்டிடேட் நம்பர் 14. ஆமா, 14 உடனே உள்ள இருப்பீங்க. யா மேடம், நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி. நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? சார் இல்ல சார். எப்படி, கல்யாணம் ஆன அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ ஒர்க் பண்ணலாம். யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ஏன்? என்னடா அது, கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது என் அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்குற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்குற வேலை. ஆமா, பெரிய ரதீவ உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா, நான் உன் மனசு தான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணும் ஏழை பணக்காரன் டயலாக்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்துச்சுன்னா தூக்கி சாக்கடையில எரிச்சு ஓடி போடுவீங்கல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா திருடி இல்ல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுக்கிட்ட? புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டா. இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம்.
என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா போடி. குமார், இந்த வேலைக்கு எந்த பொண்ணு அப்பாயிண்ட் பண்ண வேணாம். யாரா நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க.